என்னடா சொல்ற, சினிமாக்கு போறதா? இப்பதான் புதுசா இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு, உடனே லீவ் போட்டா நல்லாவா இருக்கும்? என்னால இன்னைக்கு லீவ் போட முடியாதுடா. என்னது, நான் பேங்குக்கு லீவ் போட போறேன்னு உங்க அம்மா சொன்னாலா? என்னாலாம் முடியாதுடா. என்னது, லீவ் போட முடியாதா? நான் என்ன பேங்க்ல வாட்ச்மேன் விளையாடி பாக்குறேன் இஷ்டத்துக்கு லீவ் போடுறதுக்கு? என்னங்க, இன்னைக்கு நீங்க லீவ் போட்டு தான் ஆகணும். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும், காலையில எனக்கு கால் வந்திருக்குண்டி. அதை விட முக்கியமான மீட்டிங் இன்னைக்கு இருக்கு. காலையில வந்த போனை நானே அட்டெண்ட் பண்ணி இன்னைக்கு சார் பேங்க் வர மாட்டாருன்னு சொல்லிட்டேன். ஐ ஜாலி ஜாலி. அப்பா, உங்களுக்கு அம்மா லீவ் சொல்லிட்டாங்களா? வாங்க வாங்க, நம்ம இன்னைக்கு தியேட்டருக்கு போலாம். பாத்தியாடி, நீ பார்த்த வேலையால அவன் என்னை தியேட்டருக்கு கூப்பிடுறான். முக்கியமான மீட்டிங் விட்டுட்டு நான் தியேட்டர் போறதுக்கா இருக்கேன். டேய், வர வர உங்க அம்மாக்கு உனக்கு விவசாயே இல்லடா. என்னங்க, நான் ஒன்னும் தியேட்டருக்கு போறதுக்காக இன்னைக்கு லீவ் போட சொல்லலங்க. பின்ன எதுக்கு? உனக்கு சேல் எடுக்க போகணுமா? ஐயோ அப்பா, நான் வரலப்பா. காலையில போனா நைட்டு தான் வர முடியும். முதல்ல நான் சொல்றத முழுசா பொறுமையா கேளுங்க. சரிடி, கோவப்படாம பொறுமையா கேக்குறேன். எதுக்காக இன்னைக்கு லீவ் சொன்ன அதை சொல்லு. என்னங்க, மறந்துட்டீங்களா? நேத்தே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பையனுக்காக ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போட போலான்னு. ஐயோ ஆமாட்டி, ஸ்கூல்லாம் விசாரிச்சிட்டியா? நானும் நீ சொன்ன ஸ்கூலை பத்தி பேங்க்ல கேட்டேன். என் கூட பேங்க்ல ஒர்க் பண்றவங்க 2-3 பேர் அவங்க பசங்களை அந்த ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கதா சொன்னாங்க. ஆமா ஆமா, நீங்க சொன்னீங்களே அதே ஸ்கூல்ல தான் நானும் விசாரிச்சு வச்சேன். இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பசங்களும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களாம். அதனால பிரச்சனை ஒன்றும் இருக்காது, ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துடலாம். நாளை பின்ன பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இருந்தாலும் நீங்க பேங்க் போனாலும் நான் தெருவில் உள்ள அக்காவோட சேர்ந்து போயிட்டு வந்துருவாங்க. என்னடா இது, புது ஊருக்கு வந்திருக்க, ஒரு 10 நாளாவது ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க, என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அப்பாவை லீவ் போட சொல்லி என்ன இனிமே லீவே போட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே. வனஜா வனஜா. அடியே, யாரோ வீடு மாத்தி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வனரோஜான்ற உன் பேரை வனஜான்னு கூப்பிடுறாங்கடி. அவங்க வேற யாரும் இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க தான். நான் வனரோஜான் சொல்றது, அவங்க என்ன திரும்ப திரும்ப வனஜான் தாங்க சொல்றாங்க. சரிடி, போய் என்னன்னு விசாரி. வாங்க அன்னைக்கிலேக்கா, வாங்க வாங்க. வாங்கக்கா வாங்க. வேற ஒண்ணு இல்ல பேங்க் மேனேஜர் சார், இந்த வனஜா இன்னைக்கு உங்க பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லியிருந்தா, அதான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நம்ம அம்மா அப்பாவும் நம்ம ஸ்கூல்ல சேர்க்காம விட்டாலும் இந்த பக்கத்து வீட்டு குண்டு ஆன்ட்டி நம்ம ஸ்கூல்ல சேர்க்காம விடாது போல. வனஜா, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, அதான் பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துருன்னு சொல்லத்தான் வந்தேன். ஆமா அன்னைக்கிலேக்கா, இன்னைக்கு பேசாம இவருக்கு லீவ் சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. இன்னைக்கே போய் ஸ்கூல்ல சேர்த்தாதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். இவனை வச்சுட்டு வீட்டுல சமாளிக்கவே முடியல. இவன் சேட்டை தலைக்கு மேல பண்றான் பாத்துக்கோங்க. முதல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். எம்மா எம்மா, நான் ஒரு ஓரமா விளையாடிக்கிட்டு தானமா இருக்கேன். டேய், நீ படிக்கிறது என்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸாடா? உன் இஷ்டத்துக்கு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு 10ஆம் கிளாஸ் போயிட்ட, இன்னும் இப்படிதான் விளையாட்டா நீ? எத்தனாம் கிளாஸ் போனாலும் பசங்களுக்கு விளையாடுறதுன்னா ஒரு அலாதி பிரியம்தான். இப்படியே விட்டுறக்கூடாது அனுஜா, கண்டிப்பா கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துடணும். இந்த பக்கத்து வீட்டு வெள்ளை பூசணி என்ன ஸ்கூல்ல சேர்க்கறதுல குறியா இருக்கு. இது ஒரு கிஸ்தி பூசணி மாதிரி உடைச்சாதான் நான் என்ஜாய் பண்ண முடியும் போல. சரி, அப்ப நீ போயிட்டு வா, நான் வர்றேன். அக்கா, என்ன நீங்க வனஜா வனஜனே கூப்பிடுங்க, என் பேர் வனரோஜாக்கா. ஐயோ, நீ எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்கி. வனஜாங்கிற பேர் தான் வாயிலே வருது. இது கூட நல்லா தான் இருக்கு. சரிடி, அப்ப போலாமா? ஏய், புது ஸ்கூலுடா, புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க போறாங்க, சந்தோஷம் தானே? ஸ்கூலுக்கு போறதுன்னு சந்தோஷம்னு எவன் சொன்னா? இதுல சந்தோஷமான கேள்வி வேற. ஏய் அரக்கரண்டி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ போய்கிட்டே இருக்க. அம்மா, ஸ்கூல்ல வந்து அரக்கரண்டி கொரக்கரண்டின்னு சொல்லி வைக்காத, அப்புறம் மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. அரவிந்த்னு ஒழுங்கா சொல்லு. ஏய் அப்பா, சாருக்கு கோவத்தை பாரு. சரி வாடா அரவிந்த், கிளம்பலாம். என்னங்க, ஞாபக மறுதியா ஸ்கூல்ல வந்து பேரை கேட்கும்போது அரக்கரண்டின்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் இவன் டான்ஸ் ஆடினாலும் ஆடிப்படுவான். நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லிடாத. நல்ல வேலை காலையில லீவு சொன்னடி, மீட்டிங்கே கேன்சலாவது பண்ணிருப்பாங்க. நான் கூட இவன் ஸ்கூலை பத்தி மறந்தே போயிட்டேன். பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். கொஞ்சம்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், வாங்க பையனை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடலாம். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதா? அந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா? ஐயோ ஐயோ, நான் இங்க ஒருத்த இருக்கேன், மறந்துட்டு உங்க டூயட்ட பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒழுங்க மரியாதை வாங்க. டேய் வாளு, வாய மூடு. அடியே, இதாண்டி ஸ்கூலு, வீட்டுக்கு ரொம்ப பக்கமா தான் இருக்கு. டேய் அரக்கரண்டி, உன் புது ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிக்கலனா என்ன பண்றது? பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் என்ன ஸ்கூல்ல சேர்க்காம இருக்க போறீங்க? சும்மா இரண்டி, அவனே டென்ஷனா இருக்கான். சரி சரி, நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நடந்து போய்க்கலாம். என்னங்க, வண்டியை ஸ்டாண்ட் போட்டு வாங்குங்க சீக்கிரம். அம்மா,
என்ன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்கூல்ல சேர்த்தா நான் என்ன 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகாமல போறேன். இருமா மெதுவா போய்க்கலாம். ஸ்கூலுக்குள்ள போறதுனால கடுப்பா இருக்கு. இருக்குண்டா இருக்கும். வா, உன்ன முதல்ல ஸ்கூல்ல சேர்த்தாதா எங்க ரெண்டு பேத்துக்கு நிம்மதியாவது இருக்கும். சரியா சொன்னீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுற பார்த்தா நான் படிக்கணும்னு நினைச்சு சேர்க்கிற மாதிரி இல்ல. என்னோட தொல்லை தாங்க முடியாம ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரி தெரியுது. அதுவும் ஒரு வகையில உண்மைதான்டா. வா, வீட்ல புது வீட்ல அதுமா கண்ணாடி உடைச்சு வச்சிருக்க கிரிக்கெட் ஆடி வீட்டுக்குள்ள விளையாட கிரிக்கெட் விளையாடுவானடா. புது ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லம்மா, அதான் வீட்டுக்குள்ள வச்சு கிரிக்கெட் விளையாடுறேன். அதான் இப்போ உன்னை ஸ்கூல்ல சேர்க்க போறோம்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. அப்புறம் நீ கிரவுண்ட்ல போய் விளையாடலாம். சரியா? பாப்பா நான் வேணா கண்ணாடி உடைக்க மாட்டேன், வீட்லயே இருந்துக்கிறேன்ப்பா. ஆமா, உங்க அப்பா பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. நீ பேங்க் வாட்ச்மேன் வேலைக்கு தான் போகலாம். வாடா ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. என்னடா இங்க வாத்தியார் தூங்கிக்கிட்டு இருக்காரு? தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கி புட்டு சோம்பேறி என்ற பெயரை வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. சார் சார், என்னடி இது? இந்த ஸ்கூல்ல வாத்தியானே தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்கூல்ல படிச்சு நம்ம பையன்ட்டு எப்படிடி பெரிய ஆளா வர போறோம்? என்னங்க லெசர் பீரியடா இருக்குங்க, அதான் தூங்கிட்டு இருப்பாரு. அது வேறயா? சார் சார், டேய் டீ வாங்கிட்டு வந்தியாடா? சமோசாவோட சேர்த்து வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு வரலையா? சார் அது வந்து என்னடா வந்து போயிட்டு இன்னைக்கு காசு தரலன்னா இன்னொரு நாள் தரமாட்டேனா? வாட்ச்மேனுக்கு எத்தனை நாள் தான் கடன் சொல்ல முடியும்? தந்துருவேன்டா சீக்கிரம். வாட்ச்மேன் இந்த சார் கடன் வாங்கி சாப்பிடுறாரு போலமா. சார் நான் வந்து அட்மிஷன் போட வந்தேன் சார். ஐயோ ஐயோ, இந்த கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்து வாட்ச்மேன் யாரு பேரண்ட்ஸ் யாருன்னே தெரியல. வாங்க சார், வந்து உட்காருங்க. சாரி, நான் அந்த அடுத்த கிளாஸ் எப்படி நடத்துன்னு கன்ஃபியூஷன்ல இருந்தேன்னா அந்த இதுல ஏதோ சொல்லியிருப்பேன் சார். ஆமா சார், நீங்க யாரு? நான் தான் இந்த கிளாஸுக்கு டீச்சர், கிளாஸ் டீச்சர், ஹெச்எம் எல்லாமே. முதல்ல நீங்க உட்காருங்க சார். சரி சார், இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? சார் நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க பேங்க் மேனேஜர் சார். பேங்க் மேனேஜர்னா பேங்க்ல போய் இருங்க சார். ஏன் சார் ஸ்கூலுக்கு வந்து எங்க உயிர் எடுக்கிறீங்க? சார் நான் இங்க ஒரு மேனேஜரா வரல சார், குழந்தையோட பேரண்டா வந்திருக்கேன். இங்க நிறைய பசங்க படிக்கிறாங்க. எந்த பேரண்டோ சார்? நீங்க எந்த பையனோட பேரண்ட்? சார் இதோ என் முன்னாடி நிக்கிறானே இந்த பையனோட பேரண்ட். நினைச்சேன், நேத்து நீ சேட்டை பண்ணும் போதே நினைச்சேன் உங்க கிளாஸ் டீச்சர் தான் வர சொன்னாங்களா. முதல்ல முட்டி போடு, ஈஸியா கிழிச்சு கையில கொடுத்துருவேன் பத்துக்கடா. அப்பா என்னப்பா இது? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? எங்க ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனதுமா. பசங்க சேட்டை பண்ணா முதல்ல டிசியை தான் கிழிச்சு கையில கொடுப்போம். ஏன் டிசி உங்களால கிழிக்க முடியாது சார்? பாத்தீங்களா உங்க பையன் எவ்வளவு திமிரா பேசுறான்னு? சார் அவன் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல சார். ஏன்னா அவன் டிசி நீங்க கிழிக்க முடியாது. எதுக்கு தெரியுமா? அவன் டிசியே உங்க ஸ்கூல்ல இல்ல. ஓஹோ, முந்தானத்து டிசி கொடுத்தனே அந்த பையனோட பேரண்ட் தானே நீங்க? திரும்பலாம் சேர்க்க மாட்டோம். ஐயோ சார், நாங்க வெளியூர் சார். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் உங்க ஸ்கூலுக்கே வந்திருக்கோம் சார். நியூ அட்மிஷன் போடலான்ட்டு வந்தோம் சார். என்னது நியூ அட்மிஷனா? கண்ணாடி போடாம கண்ணே தெரிய மாட்டேங்கி. ச்சே, யாரு புது பையன் யாரு பழைய பையன் கூட தெரியல. இந்த கண்ணாடியை மறந்துட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சே. அம்மா, எந்த கிளாஸ்க்கு அட்மிஷன் போட வந்தீங்க? என் பையன் 10th படிக்கணும் சார். 10th தான் அட்மிஷன் போடணும். யாராவது எந்த ஸ்கூல்ல 10th அட்மிஷன் போடுவாங்களா? அதெல்லாம் முடியாது. சார் போன ஸ்கூல்ல இருந்து அந்த சார் எனக்கு லெட்டர் கொடுத்தாரு சார். என்னது, போன ஸ்கூல்ல உள்ள சார் உங்களுக்கு லெட்டர் கொடுத்தாரா? என்னடி இது? அங்க உள்ள சார் உனக்கு லெட்டர் கொடுத்தாருன்ற என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்ப நானும் உங்களுக்கு லெட்டர் கொடுக்கவா மேடம்? என்னடி நடக்குதுங்க? அந்த சார் லெட்டர் கொடுத்தாருங்க, இவர் கொடுக்கட்டாங்கிற. ஒண்ணுமே புரியலட்டி எனக்கு. இந்த கன்றாவி எல்லாம் வேற பார்க்கத்தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? அடச்சி, நீங்க நினைக்கிற மாதிரி லெட்டர் இல்லங்க. எந்த ஸ்கூல்லனாலும் அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படிங்கிற லெட்டர் கொடுத்தாரு சார். நான் கூட லவ் லெட்டர்னு நினைச்சேன். ஏய் பேங்க் ஆபீசர் பிச்சமுத்து, வீட்டுக்கு வா, உன்னை விளக்கமாத்தாலே விளக்குறேன். சரிம்மா, அந்த லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு உங்க பையனை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க. ஃபீஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துடணும், சரியா? சார் எங்க அப்பா பேங்க்ல வேலை பார்த்தாரு சார். பேங்க்ல இருந்து கொள்ளை அடிச்சனாலும் கொண்டாந்து கொடுத்துருவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். டேய், இனிமேல் பேங்க்ல பணங்காலாம் என்னதான்டா வந்து கேட்பாங்க. சும்மா இரண்டா வாய் வச்சுக்கிட்டு. தம்பி, நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ஒழுங்கா வரணும், சரியா? ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.